வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி அத்தியாயம் 3. இப்பொழுதெல்லாம் பஞ்சரத்னத்துக்கு மருமகள் தான் ஊன்றுகோல். காலை வந்த பத்திரிகை, வாரம் வாரம் அவள் கேட்டு வரும் அந்த தொடர்கதை, கொஞ்சம் கந்த புராணம், இத்தனையும் ஒட்டுமொத்தமாக இரவு உணவுக்கு பின் படுக்கையில் சாய்ந்தபடி மருமகளை படிக்க சொல்லி கேட்பது வழக்கமாகி விட்டிருந்தது. கந்த புராணம் முழுவதையும் கேட்க விரும்புகிறவள் போல் உறக்கமின்றி சில நாட்கள் படுக்கையில் புரண்டு எழுந்து உட்கார்ந்து கொண்டு விடுவதும் உண்டு. அகல்யாவுக்கு உறக்க படிப்பதினால் தொண்டை காய்ந்துவிடும். ஆனாலும் அழுத்து கொண்டதில்லை. அம்மாவுக்கு பார்வை குறைந்து விட்டது, தானே படிக்க முடியாது, நீதான் அவர்களுக்கு கண்களாக இருந்து உதவணும் என்று அவள் கணவன் பல கடிதங்களில் அதை பற்றி வற்புறுத்தி எழுதியிருந்தான். துளை தூரத்திலிருந்து கொண்டு கடிதம் மூலம் அவன் விடுத்த அந்த வேண்டுகோளை அவள் மறுத்ததே இல்லை. தான் இல்லாத போது மனைவி தாயை நன்றாக கவனித்து கொள்வாள் என்றதோர் ஆழமான நம்பிக்கை அவனுக்கு. அதிலும் துளியும் பங்கப்படக்கூடாது என்ற ஆவேசம் அவளுக்கு. அதனால் பஞ்சரத்னத்தை அவள் குழந்தையைப் போல் பரிவுடன் பாதுகாத்து வந்தாள். அகல்யா நல்ல பொண்ணு, மகராசியாக இருக்கட்டும். கிழவி மனத்தினுள் மருமகளை நித்தமும் வாழ்த்தி கொண்டுதான் இருந்தாள். பாவம் அத்தை, வியாதியோடு கண்வேரும் மங்கி தள்ளாடி போயிட்டாங்க என்று பரிவினால் உள்ளம் நெகிழ்ந்து போனாள் அகல்யா. 2 ஆண்டு கால நெருக்கமான பழக்கம் மருமகள் மாமியாரிடையே ஒரு நேச பிடிப்பை தானாக ஏற்படுத்தி விட்டிருந்தது. அன்று இரவு பஞ்சரத்னம் படுக்கையில் விழுந்ததுதான் தாமதம். சிறிது பொழுதில் உறங்கி போனாள். பத்திரிகை தாளின் முதல் பக்கத்தில் இருந்த செய்தியை மருமகள் படிக்கும் முன்பே அவளுக்கு தூக்க மயக்கம் நெஞ்சினின்றும் ஒரு பெரும் சுமையை இறக்கிவிட்டது போல் மகனது கடிதத்தை வாசிக்க கேட்ட இன்ப மயக்கம். வைத்தியர் கொடுத்திருந்த தூக்க மருந்து வேறு. சில வினாடிகளில் அவள் குரட்டையை விட ஆரம்பித்து விட்டாள். பத்திரிகையை மடித்து அப்பால் வைத்துவிட்டு குழல் விளக்கை அணைத்தாள் அகல்யா. மின் விசிறியை நிதானமாக சுழல விட்டாள். துப்பட்டியை எடுத்து மாமியார் மீது போர்த்திவிட்டு கதவை முறக்கழித்து கொண்டு வெளியே வந்தாள். அவளுக்கு உறக்கம் வர மறுத்தது. உற்சாகத்தில் உள்ளம் பல இன்ப எண்ணங்களில் கும்மாளமிட்டது. சாப்பாட்டு அறை விளக்கை போட்டுக்கொண்டு அலமாரியை திறந்தாள். மேல் தட்டிலிருந்து சிறு சந்தன பழையை எடுத்தாள். திருமணமான புதிதில் தேனிலவுக்கு மைசூருக்கு போன போது அவள் கணவன் அவளுக்காக வாங்கி அளித்த முதல் பரிசு அந்த நகைப்பெட்டி. அவனது கடிதங்களை அதில்தான் அவள் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருந்தாள். அவனிடமிருந்து பதில் வர தாமதமானால் பழைய கடிதங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை தேதி வாரியாக படித்துவிட்டு தன்னையே சமாதானப்படுத்தி கொள்வது அவளது வழக்கமாகி விட்டிருந்தது. மாமியார் தூங்காவிடில் அவளால் அதை கூட செய்ய முடியாது. கந்த புராணத்தை தான் படிக்க வேண்டியிருக்கும். இன்று ஏற்பட்டிருந்த மகிழ்ச்சியில் அவள் அந்த கடிதங்கள் அனைத்தையும் மறுபடியும் ஒரு முறை படிக்க விரும்பி மேஜையின் மீது அவற்றை ஒழுங்காக பரப்பிக்கொண்டு உட்கார்ந்தாள். ஒவ்வொன்றையும் புதிது போல் படித்து கொண்டிருந்தவளுக்கு நேரம் நழுவி செல்வதே தெரியாமல் உணர்வுகளில் ஒன்றி கரைந்து கொண்டிருந்தாள். நான் வசிக்கும் மனாமா பகுதியில் ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர் இருக்கிறது என்று முன்பே எழுதினேன் அல்லவா? இங்கேதான் நான் எனக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்குகிறேன். பால் பவுடர், காப்பித்தூள், சர்க்கரை போன்றவை. நான் தான் தனி கொடுத்தம் செய்கிறேனே. சில சமயங்களில் நானே சமையலும் செய்வேன். காப்பியை போட்டு வைத்து கொண்டு 4 சுவர்களையும் எரித்தபடி மெல்ல குடிக்கும்போது அது காஃபியா? கேட்காதே, அப்படி ஒரு திரவம். ஏண்டா பயலே ராஜகுமார், உனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நீயாக திமிர் பிடித்து ஏற்றுக்கொண்ட தண்டனை என்று நான் நினைக்காத நேரம் இல்லை. அதனாலே என்னவோ நாட்கள் நீண்டு பொழுது போதும் போல் தெரிகிறது. இன்னொரு கடிதம். அதிலும் பிரிவின் தாபத்தை முடிப்பதற்குள் அவள் கண்களில் நீர் ததும்பியது. பெருமூச்சுடன் பல மாதங்களுக்கு முன் எழுதியிருந்த கடிதம் ஒன்றை எடுத்தாள். கேரளா ஹோட்டல்கள் சில இங்கே இருக்கின்றன என்று உனக்கு குறிப்பிட்டிருந்தேன். பெரும்பாலும் அங்கேதான் என் சாப்பாடு. எனக்கு சமையல் கற்றுக்கொள்ள நீ எங்கே அனுமதி கொடுத்தாய்? சமையலறை பக்கம் வந்தாலே என்னை விரட்டி விடுவாய். அதன் பலன் சிவசங்கர நாயர் ஹோட்டலில் ஒரு தட்டு சாதமும் ரசமும் பப்படமும் கிடைத்தாலே
சாம்ராஜ்யம் கிடைத்த மகிழ்ச்சியில் சாப்பிட்டு விடுகிறேன். அவன் பிறந்த வீட்டு கைமுறை இஞ்சியும் மிளகும் தட்டி போட்டு வைக்கும் காரமான ரசம் டம்ளர் டம்ளராக ஊற்றி குடிப்பான். அவன் சிவந்த முகம் மேலும் மேலும் சிவந்து போகும். கண்களில் கரகரவென்று நீர் வழியும். மூக்கு சிவப்பு மிளகாயாக போய்விடும். பொருந்தியிருக்கும் கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டே அவன் சிரிப்பான். எத்தனை காரமாக நீ சமைத்து போட்டாலும் இந்த ராஜ்குமாருக்கு உன்னை காரமாக பேசத் தோணாது. ஏன் தெரியுமா? விடுங்க. எச்சி கையோடு அத்தை பார்த்துட்டாங்கன்னா அவள் திமிரிக்கொண்டு உள்ளே விரைவாள். அந்த நினைவு கண்களை பணித்தது. அதில் ஓர் இன்பமும் தாங்க முடியாத துன்ப உணர்வும் சேர்ந்து உருண்டையாக தொண்டையை அடைக்கவே அவள் சிரிமிக் கொண்டாள். இன்னொரு கடிதத்தில் தான் அந்த மர்மமான செய்தியை துவங்கியிருந்தான். மனாமா ஷாப்பிங் சென்டரில் நான் ஓர் அதிசயத்தை சந்தித்தேன். சில கணங்களில் என்னையே மறந்து சிலையாகி போனேன். இந்த அதிசயம் என் உணர்வுகளை அப்படியே ஆட்கொண்டு விட்டது. பிறகு விவரம் சொல்கிறேன். அந்த மர்மம் என்ன? அழகானதொரு பெண்ணா? அன்று வந்த கடிதத்திலும் அதற்கு முன்பும் அந்த மர்மத்தை விளக்காமலே தொடர்ந்து எழுதியிருந்தான். ஏன்? அகல்யா மனம் கலங்கினாள். அப்படியெல்லாம் கூடியவர் இல்லையே. அதுவும் அந்த நாடுகளில் தப்பு தண்டாவிலே இறங்கினால் கடுமையான தண்டனை என்பார்களே. முத்துமாரி அவரிடமிருந்து கடிதம் வராதா என்ற ஆவலில் அதை படிக்கும் போது இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம் என்ற எண்ணமே ஏற்பட்டதில்லையே. அதிசயம் என்று குறிப்பிட்டிருந்த அந்த விஷயத்தை அத்தனை ஆழமாக வேறு கோணத்தில் பார்க்கவே இல்லை. தவறான காரியமாக இருந்தால் மனைவியிடம் இப்படி வெளிப்படையாக விவரிப்பாரா? வேறு ஏதாக இருக்கும். படிக்க அறையிலே பஞ்சரத்தினம் இருமுவது கேட்டது. பரபரப்பாக கடிதங்களை பெட்டியில் வைத்து பூட்டினாள். அதை அலமாரியில் பழையபடி வைத்து மூடிவிட்டு திரும்பினாள். அகல்யா, மாமியார் கூப்பிட்டு விட்டாள். கடிகாரத்தை அவசரமாக பார்த்தபோது மணி 12. ஐயோ, இத்தனை நேரமாக அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். விளக்கை அணைத்து விட்டு வேகமாக ஓடி வந்தாள். நீ தூங்கலையா? கொஞ்சம் தண்ணி கொடு. கேள்வி கேட்டபடி எழுந்து படுக்கையின் மீது சாய்ந்து கொண்டாள். நீரை டம்ளரில் ஊற்றி கொண்டு வந்து மாமியாரிடம் குடிக்க கொடுத்தாள். அவன் சீக்கிரம் வந்துட போகிறான். இப்போவே சொல்லிட்டேன். திங்கக்கிழமை விரதம், சனிக்கிழமை ஒரு பொழுது நீ உன் உடவை கெடுத்துக்க வேண்டாம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இரு. எங்கள் வீட்டு மருமகளாக வரும்போதே ஊரே உன்னை பார்த்து கண்ணே வச்சுது. தலை கொள்ளை கீரை தண்டு போல செழுமையா இருந்த. பார்வதியை ரகசியமாக கேட்டா, உன் மருமவளுக்கு உடம்புக்கு என்ன பாதியாக போயிட்டாளேன்னு. எனக்கே ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னே அவளே சொல்லிட்டா. புருஷனை நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணு துரும்பா இது தேயுது. கொஞ்சம் புத்தி சொல்லுங்க நாள். ஆமாம், இப்போ மணி என்ன? தூங்காமல் என்ன செய்துக்கிட்டு இருந்த? அதட்டினாள் பஞ்சரத்னம். ஒன்றுமில்லை. அலமாரியில் இருந்த சாமான்களை எடுத்து சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்கு நேரம் காலம் கிடையாதா? கதையை சாத்திக்கிட்டு படுமா. நேரம் இல்லாமல் இப்படித்தான் நான் அந்த காலத்திலே உன்னை போல கடுமையாக உழைச்சேன். பலன் வயசு காலத்திலே இப்போ உதைக்குது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கம்மா. போய்படு. கடிந்து கொண்டாள். சப்தமிடாத கதவை தள்ளி தாழிட்டு விட்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டு போர்வியை கழுத்து மட்டும் இழுத்து விட்டு கொண்டு சுவரின் பக்கம் திரும்பி கொண்டாள். அந்த சுவரில் ஒரு திரைப்படம் பார்ப்பது போல் ஓடிய அந்த காட்சியில் தன்னை மறந்து லயித்து போனாள். முதலாக அவனை சந்தித்த நிகழ்ச்சி ஏதோ இப்போது ஓடத் தொடங்கியது. அப்போது அவள் அந்த தனியார் பள்ளியில் ஒரு தற்காலிக ஆசிரியை. முதல் வகுப்பு சிறுமிகளுக்கு ஆங்கிலமும் கணக்கும் போதித்து கொண்டிருந்தாள். அந்த வேலை கிடைத்ததே ஒரு விந்தைதான். அவள்தான் குடும்பத்தில் கடைக்குட்டி. திருச்சியில் பியூசி வரை படித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பியிருந்தாள். அதற்கு மேல் படிப்புக்கு வசதி செய்ய தபால்கார குருநாதனுக்கு வசதி இல்லை. அந்த படிப்பு கூட நகரத்திலிருந்த அவள் அத்தையின் உபயம். வயது வந்த பெண்ணை நீடித்து தன் புறப்பில் வைத்து கொள்ள அத்தைக்கு மனம் இருக்கவில்லை. பியூசியுடன் முற்றுப்பள்ளி வைத்து தம்பியிடம் திரும்ப அனுப்பிவிட்டிருந்தாள். ஒரு வருட காலம் வீட்டிலே சும்மா அடுப்பங்கரையை வளைய வந்து கொண்டிருந்தவளுக்கு அதிர்ஷ்டவசமாக அந்த பள்ளியில் தற்காலிகமாக ஒரு வேலை கிடைத்தது. தலைமை ஆசிரியருக்கு
தபால்காரர் மீது கொஞ்சம் மதிப்பு உண்டு. அவரது வறுமையைக் கண்டு பரிதாபமும் உண்டு. கணக்கும் ஆங்கிலமும் போதித்த ஆசிரியை கல்யாணம் செய்து கொண்டு திடீரென்று வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டிருந்தாள். தகுந்தவளை தேடி பிடிக்கும் வரை தற்காலிகமாக என்றுதான் அந்த வேலை அவளுக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனையோ முறை அவள் உள்ளம் அந்த பள்ளி தலைமை ஆசிரியை வாழ்த்தி கொண்டிருந்தது. அந்த வேலை அவளுக்கு எத்தனை பெரியதொரு வாய்ப்பை வழங்கிவிட்டிருந்தது. அவள் உத்தியோகம் பார்த்து முதல் மாத சம்பளத்தை கையில் வாங்கி முடிக்கும் முன் அதிர்ஷ்டம் வேறு ஒரு உருவில் அவளை தானாக தேடிக்கொண்டு ராஜ்குமார் என்கிற என்ஜினியராக பள்ளி கொடுத்த தோட்டத்திலே அந்த பெரிய வேப்ப மரத்தடியில் வந்து நின்றதே. உடம்பெல்லாம் சிலிர்க்க தன்னுள்ளே மெல்ல சிரித்தபடி அவள் அந்த காட்சியை கற்பனையில் தொடர்ந்தாள். தலைமை ஆசிரியை திருமதி காந்தாமணியை இப்போது பார்க்க முடியுமா? வெயிலுக்காக அந்த மரத்தடியில் இடைவெளியின் போது உட்கார்ந்திருந்தவளிடம் கேட்ட குரல் பட்டு போல் காதுகளை தழுவ திகைப்புடன் திரும்பினாள். திருமதி காந்தாமணியை பிறகு பார்த்து கொள்கிறேன். இப்போது உன்னை பார்த்து முடிக்கவே இந்த யுகம் வரை காலம் போதாது போலிருக்கிறதே என்று சொல்லாமல் கண்களால் அவளை எப்படித்தான் விழுங்கினான். அவள் மட்டுமென்ன நிமிர்ந்து அவனை பார்த்துவிட்டு பேச தோன்றாமல் தடுமாறிக்கொண்டு நின்றாளே. ஏன்? வேப்ப மரத்திலிருந்து குயில் கூவிக்கொண்டு சிறகடித்து வேறு பக்கம் பறந்து போனது தானோ இந்த உலக நினைப்பு வந்தது. எப்போ உன் முகம் ஏன் அப்படி சிவந்து போச்சு என்று அந்த கதையை நினைவூட்டி அவள் கண்ணங்கள் சிவக்க அழுத்தி கிள்ளி விளையாடுவானே. அகல்யா, தூங்கிட்டியா? மாமியார் மெல்ல குறிப்பிட்டதும் அவள் மூச்சை பிடித்து கொண்டு தூங்குவது போல் மௌனம் சாதித்தாள். தூக்கம் வருமா? அவன் வந்து அந்த அதிசயத்தை நேரில் சொல்லும் வரை என்னவோ எண்ணி குழம்பி போகும். அவள் விரைவில் உறங்குவாளா? சந்தேகம்தான்.